ஸோ OnePlus Nord 2 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸிங்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம இதோட ஒரு அன்பாக்சிங்கும் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துக்குவோம். இதுலேருந்து நமக்கு மீடியாடெக்கோட Dimensity 1200 AI கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து 6, 8 or 12 GB ஆஃப் LPDDR4X RAM. ஸோ இதை பற்றி லான்ச் இவெண்ட்டில் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, 128 GB or 256 GB, which is a nice upgrade from the original Nord. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட்ஸ் அ நைஸ் ப்ராசஸர். அது வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 870 இருக்குது பார்த்தீங்களா, அதோட பெட்டர்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப சிமிலர், அதுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு ப்ராசஸர். ஸோ MediaTek ஹேஸ் காட் அப். ஸோ Qualcomm விட இந்த 870 போயிருக்கலாமே, அதை விட இங்கே எதுவும் பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயம் பெட்டராக இருக்குது. Qualcomm விட இங்கே என்ன சில விஷயம் பெட்டராக இருக்குது அப்படின்னா, அது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது 7 nm. 870 வந்து 7 nm செய்யப்பட்டது, இது வந்து 6 nm. ஸோ பவர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இட் லீட்ஸ் டு எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப், விச் இஸ் அ நைஸ் திங். ஸோ இதை தாண்டி மீடியாடெக்கில் ப்ராபப்ளி நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஒரு டெவலப்பரான ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, லைக் கீக்கியான ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, நீங்கள் வந்து ஃபோனை ரூட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவீங்க, இல்லாட்டி கூகுள் கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னா, பொதுவான மீடியாடெக் டிவைசஸில் அதெல்லாம் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் இந்த ஃபோனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, OnePlusம் மீடியாடெக்கும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணதுனால இந்த சிப்செட்டே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் டு OnePlus, இந்த ஏஐன்னு போட்டிருக்காங்களா, அதனால். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரூட்லாம் பண்ண முடியும், கஸ்டம் ராம்லாம் அவைலபிளாக இருக்கும், ஜிகேம்லாம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்களே அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரண்ட் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ப்ரைஸ். ஸோ அது இந்த மீடியாடெக்னால் வர பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் அமேசிங். இப்போ நம்ம வந்து கேமராஸ் பற்றி பார்த்துருவோம். டிஸ்பிளே வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்குது, அதனால் நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு 50 MPக்கான Sony IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ Poco F3 GT ரிலீஸ் ஆகுது. இதை பற்றி ஒரு சின்னது தான் சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு இது புரியவே மாட்டேங்குது. Poco F3 GTயில் 64 MP இருக்குது, Nordல வந்து 50 MP தான் இருக்குது, Poco தான் மாசுன்றாங்க. மெகா பிக்சல்ஸ் டஸ் நாட் மேட்டர். ஏன் சொல்கிறேன்னா, திஸ் இஸ் அன் அமேசிங் சென்சர். இந்த 50 MP Sony IMX766 அப்படின்றது வந்து நமக்கு OnePlus 9 சீரீஸோட வைட் ஆங்கிளான ஒரு கேமரா அது. ஸோ அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா இட்ஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வைட் ஆங்கிள் லென்சஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல இது இவங்க ப்ரைமரியாக கொடுத்துருக்காங்க. இதே சென்சாரை Oppo Find X3 Proன்னு அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பில் Oppo வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் செம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. ஸோ ஏன் இந்த 50 MP சென்சார் இந்த 64 MP சென்சார் விட பெட்டர் அப்படின்றான்னு கேட்டிங்கன்னா, போக்கோவில் கொடுத்தது வழக்கமான ஒரு சாதாரண 64 MP சென்சார். அதுவும் அது சாம்சங்காக சோனியான்னு அவங்க சொல்லாத காரணத்தில் அது சாம்சங்னு தான் நான் நினைக்கிறேன். எனிவேஸ் அது இப்போ மேட்டர் இல்லை. அது ஒரு சாதாரண 64 MP சென்சார்னால் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சு தான், 1/2 இன்ச் தான், 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கலாம், பட் அவ்வளோதான். பட் இந்த 50 MPயோட சென்சார் வந்து அதை விட லைக் 1.5 times பிக்கர், பெரிய சென்சார். ஸோ பெரிய சென்சார்னால் மெகா பிக்சல் அதிகமாக இருந்தால் பெட்டர் கிடையாது. ஆனால் சென்சார் பெருசாக இருந்து உள்ள ஒரு பிக்சல் சைஸும் பெருசாக இருந்தால் அதுதான் ஃபோட்டோவை பெட்டராக இருக்கும். சிம்பிளாக இன்னும் நீங்கள் ஒத்துக்கலன்னா ஐஃபோன்ஸ்லாம் 12 MP சென்சார் தான், ஆனால் அது ஏன் இன்னும் கிங்காக நிற்கிறான், பெரிய சென்சார் தரான், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வகையில் கேமரா பேட்டரியில் நாடு தான் இங்கே வின்னரு, பேச்சே இல்லை. ஸோ நம்ம அதர் கேமராஸ் பற்றி பார்த்துருவோம். ஒரு 8 MP வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 2 MP அது எக்ஸ்ட்ரா கேமரா, அது விட்டுருங்க, அது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு இதுவே இல்லை. ஸோ செல்ஃபி சைடில் ஒரு 32 MP சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் செல்ஃபி சைடில் பார்த்தீங்கன்னா இது அப்கிரேடாக டிகிரேடாக தெரியலை. ஒரிஜினல் நாட்டில் 32 MP சென்சாரும் கொடுத்தது இல்லாமல் அது ஒரு சோனி சென்சாராக கொடுத்துருந்தாங்க. அது எல்லையும் சொன்னாங்க 4K 60 FPS கேப்சர் பண்ண முடியும். பட் அதுவும் இல்லாமல் நாட்டில் வந்து செல்ஃபியில் வைட் ஆங்கிள்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை செல்ஃபி வைட் ஆங்கிளில் தூக்கியாச்சு. இது 32 MPனாலும் இது என்ன சென்சார்னு சொல்லவும் இல்லை, இதெல்லாம் 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியுமான்னு சொல்லலை. ஸோ இது எப்படின்னு தெரியல, இது ஒரு நிறைய பேருக்கு தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. பட் கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ கேமராஸ் வந்து அமேசிங். ஸோ ரேட்டிங் பார்த்திங்கன்னா பயங்கரமான கேமரா செட்டப்பு. இந்த ப்ரைஸில் அடிச்சிக்க முடியாத ஒரு கேமரா செட்டப்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து இட்ஸ் ஓகே தான். அந்த ப்ரைஸில் அடிச்சிக்க முடியாதுன்னெலாம் டிஸ்பிளேக்கு நான் சொல்ல மாட்டேன். நல்ல டிஸ்பிளே. பட் இதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஒரு 6.4 இன்ச் டிஸ்பிளே தான் இது. 120 Hz எதிர்பார்த்துருப்பீங்க, பட் கிடையாது. 90 Hz AMOLED டிஸ்பிளே. ஸோ போக்கோ இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன போக்கோ கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளே இஸ் வே இன்ஃபீரியர். ஏன்னா போக்கோ பார்த்தீங்கன்னா 120 Hz, 480 Hz டச் சாம்பிளிங் ரேட்டு, 10 பிட் கலர் கேமுட். ஸோ அது வந்து 1 பில்லியன் கலர்ஸ் காட்டும். ஸோ இது வந்து 16 மில்லியன் தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி போக்கோ வந்து அடிச்சு தூக்கி இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக வச்சு செஞ்சுட்டான். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ இது வந்து முக்க டிஸ்பிளேவான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இட்ஸ் நைஸ் டிஸ்பிளே. ப்ராபப்ளி நீங்கள் இப்போ வச்சிருக்க ஃபோனோட அந்த 102 உள்ள டிஸ்பிளே நல்லா தான் இருக்க போகுது. பட் இந்த ப்ரைஸில் யூ கேன் கெட் பெட்டர் டிஸ்பிளேஸ். ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்த்தாச்சு, கேமரா பார்த்தாச்சு, பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டோம். நவ் லெட்ஸ் கம் டு பேட்ரி அண்ட் சார்ஜிங். ஸோ பேட்ரி அண்ட் சார்ஜிங் செக்மெண்ட்டில் 4500 mAh பேட்ரி, 65 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அமேசிங். ஸோ இதுக்கு மேலே சொல்கிறது எதுவும் இல்லை. பர்ஃபெக்டான ஒரு பேட்ரி சைஸும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பீடும் இருக்குது. ஸோ பேட்ரி அண்ட் சார்ஜிங்கும் அமேசிங்காக இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்கே, இது ஒரு புது OnePlus ஃபீலே கொடுக்கலையே அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் தான். ஏன்னா அதனால தான் இப்போ நம்ம ஒரு புது செக்மெண்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன செக்மெண்ட் அப்படின்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். OnePlusக்கு என்னடா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். வந்து OnePlus ஆக்சிஜன் வாய்ஸ்ன்றது இத்தனை நாளாக நான் ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆக்சிஜன் வாய்ஸ் செம்மையாக இருக்கும், அதனால் யூஸ் பண்ணலாம், பயங்கரமாக இருக்கும் அது இதுன்னு. இப்போயும் அது செம்மையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன். இது வந்து நல்லா காமிச்சார். அது பிபாம்னு ஒரு யூடியூப் சேனலில் அது பெர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அவர் சேனலே போய் பாருங்கள். அவர் அந்த வீடியோ ஃபுல்லாக சோகமாக தான் இருந்தார், இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க எனக்கு இப்போ தெரியணும் அப்படின்னா, லிட்ரலி அவ்வளோதான். ஆக்சிஜன் வாய்ஸை டம்ப் பண்ணிட்டாங்க. இந்த புதுசாக வாங்குகிற நாட்லேயும் சரி, நீங்கள் இனிமேல் என்ன OnePlus ஃபோன் வாங்கினாலும் அதுக்கு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வரதான் போகுது. ஆக்சிஜன் வாய்ஸ் 11.3ன்ற இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஓப்போ ஃபோனில் வர, ஓப்போ ரியல்மி ஃபோன்ஸ்லாம் வர கலர் வாய்ஸ் தான். ஸோ ரியல்மி எப்படி கலர் வாய்ஸ் எடுத்து போட்டு அதில் ஐகான்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் தீம் மட்டும் மாற்றிட்டு ரியல்மி யூஐன்னு கதை விட்டுக்கிறாங்கல்ல, அவங்களோட சொந்த யூஐன்ற மாதிரி, அந்த மாதிரி லிட்ரலாக கலர் வாய்ஸ் எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஆக்சிஜன் வாய்ஸ் மாதிரி ஒரு பார்க்க அப்படியே பக்காவாக ஆக்சிஜன் வாய்ஸ் மாதிரியே இருக்க மாதிரி ஒரு ஸ்கின்னை ஒன்று போட்டு விட்டாங்க. அவ்வளோதான். ஓப்பனாக அது கலர் வாய்ஸ் தான். என்னடா சொல்கிறேன், ஓப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே வெறும் கோட் பேஸ் மட்டும் தான் மாற்றுறோம், இதெல்லாம் உங்களுக்கு ஃபீலே ஆகாதுன்னு அப்படின்னு. அது என்னமோ உண்மை தான். பார்க்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது பக்காவாக அப்படியே ஒரு OnePlus டிவைஸ் மாதிரி தான் இருக்குது. ஆட்ஸ் இல்லை, ப்ளோட்வேர் இல்லை, அதெல்லாம் சூப்பர் ப்ளஸ் பாயிண்ட். பட் பேசிக் ஆப்ஸ் கொண்டு பக்கா அப்படியே கலர் வாய்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இப்போ என்ன சொல்லலாம், கேமரா ஆப் எடுத்துக்கோங்க. OnePlusோட கேமரா ஆப் இஸ் சச் அன் அமேசிங் கேமரா. எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, போன வருஷம் இந்த சிச்சுவேஷன் வந்துச்சு. MI 10T Pro பார்த்தீங்கன்னா OnePlus 80யோட கம்பீட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. MI 10T Proவில் வந்து செம்ம ஹார்ட்வேர். ஆனால் OnePlus 8 வந்து 80ல் வந்து ஓரளவுக்கு ஓகேவான ஹார்ட்வேர் தான். ஆனால் அப்போ கூட கேமராலாம் வந்து அடிச்சுக்க முடியாத மாதிரி ரெண்டுமே செம்ம ஈக்குவலாக அவுட்புட் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு முக்கிய காரணமே OnePlusோட கேமரா சாஃப்ட்வேர். அந்தளவுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர். அது போயிடுச்சுங்க. இதில் வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் தான், பட் இதில் ஓப்பன் ஆகிறது வந்து ஓப்போவோட கேமரா. ஓப்போ கேமராவை பற்றி நான் என்னத்தை சொல்ல, பட் இந்த ஃபோனில் கேமரா நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லலை. பிகாஸ் இந்த சென்சார் செம்ம கேப்பபிள்ன்றதுனால இது நல்லா தான் ஃபோட்டோஸ் எடுக்கும். பட் இந்த ஓப்போ கேமராவில் ஒரு சின்ன அட்வைஸ் வாங்குறதா இருந்தால் அதில் ஏஐ மோடுன்னு ஒன்று இருக்கும் கேமராவில். அதை மட்டும் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அப்படியே பிங்க்கெல்லாம் அல்ட்ரா பிங்காக இருக்கும், ரெட்டெல்லாம் அல்ட்ரா ரெட்டாக இருக்கும், சும்மா கலரெல்லாம் அப்படியே தூவி விட்டு வச்சுருப்பான். ஸோ அதை மட்டும் ஆன் பண்ணாமல் விடுங்க, ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஓப்போ கேமரா வந்து நல்லா தான் இருக்கும். இந்த ரெட்மி கேமராக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாம். பட் OnePlus கேமரா ஆப் போயிடுச்சு. ஸோ கேமரா தானடா அது போனால் போட்டுன்னு சில பேர் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா பேசிக் ஆப் போயிடுச்சு. செட்டிங்ஸ் ஆப் வந்து OnePlus எவ்வளோ ரிஃபைண்டாக வச்சுருப்பாங்க, அதுவும் இப்போ கிடையாது. அந்த ஆப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிட்டான். செட்டிங்ஸ் ஆப் பார்க்க அந்த தீம் ஒன்றும் எப்படி சொல்கிறது, அந்த ஆக்சிஜன் வாய்ஸ் தீம் மாதிரி இருக்குது. பட் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் அப்படியே கலர் வாய்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ பேசிக்காக கலர் வாய்ஸில் தீமை மாற்றி போட்டு ஆக்சிஜன் வாய்ஸ்ன்னு பேரை போட்டு கொடுத்துட்டான் இனிமேல். ஸோ OnePlusோட சோல், அந்த உயிர் ஆக்சிஜன் வாய்ஸ்ன்றது அழிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இனிமேல் அதில் ஓடுறது வந்து கலர் வாய்ஸ் தான். ஸோ மொக்கையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக MIUI-யோட நல்லாயிருக்கும்ப்பா. இந்த போக்கோவில் வர MIUI-யோட இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் கலர் வாய்ஸ் இஸ் அ குட் ஒன்.
கலர்ஸில் என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னா ஆட்ஸ் ப்ளோட்வேர் தான், இதில் அது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லை தான், இட்ஸ் நைஸ் சாஃப்ட்வேர். பட் ஏற்கனவே நல்லா இருந்த சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு இது ஏன்டா கொடுத்தீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு சின்ன கவலை. பட் இது ஒரு மேஜர் நெகட்டிவ். இந்த ஃபோனில் நெகட்டிவ்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரே நெகட்டிவ் தான். ஏன்னா ஃபோன் நாட்டில் கூட சிங்கிள் ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருந்தாங்க, இந்த நாட்டில் டூவல் ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த நாட் 2ன்ற ஃபோன் என்னன்னா ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் கூட இல்லையா அப்படின்னு பார்த்தா சாஃப்ட்வேரில் ஆப் வச்சுட்டான். பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன். போக்கோ F3 GTயோட சாஃப்ட்வேரோடு இது நல்லாயிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இது சூஸ் பண்ணலாம் தான். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். இன்னொன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், போக்கோ F3 GTக்கு வந்து செம்ம ஹைப் போய்ட்டுருக்கு. இந்த ஃபோனோட 1000 ரூபா தான் கம்மி. பட் ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து நாட் அப்படியே சாவடிக்கிற மாதிரி பயங்கரமாக ஏற்றி கொடுத்த மாதிரி இருக்குது. பட் ஒன்று சொல்லிக்கிறேன், என்ன கேட்டிங்கன்னா நாட் 2 இஸ் பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். சில பேருக்கு போக்கோ இஸ் பெட்டர், சில பேருக்கு நாட் இஸ் பெட்டர். ஸோ ஏன் இப்படி நான் என்னோடய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கம்பேரிசன் வீடியோ நெக்ஸ்ட் போடுவேன். ஸோ அதில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.